உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுகள் தொடங்குகின்றன. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய மற்றொரு சாதனை நிகழ்வாக இன்றைக்கு உலக தாய் திருநாள் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இசையரங்கம், கவியரங்கம், சிறார் நிகழ்வுகள் என்று பல்வேறு நிகழ்வுகளாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இதை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு இனம் காக்கப்பட வேண்டுமானால் அதனுடைய மொழி காக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையிலே மக்களை விழிப்புணர்வு கொள்ள செய்ய ஐக்கிய நாடுகள் சபையானது இன்றைய நாளை உலக தாய்மொழி நாளாக கொண்டாட பரிந்துரை செய்திருக்கிறது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அதை மனதில் கொண்டு உலக தாய்மொழி நாளை இன்றைக்கு சிறப்பித்து கவிஞர்களை எல்லாம் வரவேற்று அவர்களை தமிழை தாய்மொழி, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்வது நம்முடைய தமிழ் என்ற ஒரு உயரிய எண்ணத்திலே பல்வேறு கவிஞர்களும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடியாக தமிழ்குடி விளங்கி வருவதால் அந்த தமிழை சிறப்பிக்கும் வகையிலே கவிஞர்கள் இங்கே கவிப்பாட வந்திருக்கிறார்கள். அமர்வு 2 கவியரங்கமாக இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்ற தமிழ் பணிச்செம்மல் திருமதி கவியரசி இரா விஜயா அம்மையார் அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. இந்நிகழ்வை முன்னிலைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களின் சார்பாக இந்த அரங்கிற்குள் நுழைகிறோம். வாருங்கள். அனைவருக்கும் அன்பான தாய்மொழி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்றைய தாய்மொழி தினம் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கொண்டாட்டத்தின் முதல் நிகழ்வாக இசையரங்கம் நிறைவு பெற்ற நிலையில் 2ஆம் அமர்வு தொடங்க இருக்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்க இருக்கும் திரு என் ஜலநாதன் ஐயா அவர்கள் தமிழ் பணி செம்மல், பல்வேறு விருதுகளை பெற்ற ஒரு நல்ல ஆசிரியர், தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர், வானொலி நிகழ்வுகள் பலவற்றிலும் பங்கேற்றவர், வானொலி பாடல்களை இயற்றி பாடி இசையமைத்து நற்தொண்டு புரிந்தவர், பல்வேறு விருதுகளும் பட்டங்களும் பெற்ற சிறந்த செம்மல், சிறந்த பேச்சாளர், சிறந்த கவிஞர், பல வகையிலும் பன்மொழி திறன் பெற்ற அவரை இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று கவியரங்கை சிறப்பாக நடத்தி செம்மையுற செய்வதற்கு வருக வருக என மனமாற வாயார வாழ்த்து வரவேற்கிறேன். அடுத்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று தம்முடைய கவியை தர இருக்கும், கவிதையை படைத்து தமிழ் மொழியை வாழ்த்தி தமிழ் அன்னைக்கு பாமாலை சூட்ட இருக்கும் அன்பு கவிஞர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை கேட்க இசைந்து இணைந்து இருக்கும் அத்தனை நல் உள்ளங்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக 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 என வரவேற்று இந்நிகழ்ச்சி மேலும் மேலும் சிறக்க எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்க என் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அன்பு உள்ளங்களை கேட்டுக்கொண்டு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா தக்கோலம் ஐயா. சரி சரிங்க. இப்பொழுது மேடை திருவாளர் தக்கோலம் ஐயாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. வாருங்கள் ஐயா. வணக்கம். நன்றி அம்மா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய நல் பூங்காவில் மங்களமாய் வீற்றிருக்கும் திருவள்ளுவர் தலைமையை இருகரம் கூப்பி தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் விளைவாய் நிகழ்ச்சிக்கு வருகிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளருக்கும்
பாங்காய் பங்களித்து செயல்படும் குழுவிற்கும், கவிபாட வந்திருக்கும் கவிஞருக்கும், செவிமடுக்க வந்திருக்கும் சுவஞ்சருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கத்தோடு இன்றைய தாய்மொழி திருநாள் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். கவியரங்க இவ் அமர்வுக்கு தலைமை தாங்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு வணக்கத்துடன் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் தன்னை என்றும் தலைவணங்கித்தாம் என் தலைமை கவிதையை வழங்குகிறேன். உலக தாய்மொழி திருநாள். தாய்மொழியின் திருநாளாய் உயர்த்தித்தான் ஐநா, ஐக்கிய நாட்டு சபை, யுனெஸ்கோ தாய்மொழியின் திருநாளாய் உயர்த்தித்தான் ஐநா, வாய்மொழிதான் மொழிந்ததுவாம் வாகாக நன்கு. தாய்தானே நமக்கு நமக்கு தாய்தானே தரணியை உணர்த்திட்ட தெய்வம். வாய்மொழியும் தாய்மொழியே, வாய்மொழியும் தாய்மொழியே, வாய்மொழியும் தாய்மொழியே முதன்மொழியாய் இருக்கும். என்றென்றும் தாய்மொழியை வணங்கிடுவோம், பொன்றா புகழாய் போற்றிடுவோம். பன்மொழியில் பாங்காக பலவுந்தான் பயின்றாலும், தம் மொழியாம் தாய்மொழியை தகவாய் பதிந்திடுந்தாம். பாங்குடனே குடும்பத்தில் பேசுவது தாய்மொழிதாம், தூங்கா விளக்காக என்றென்றும் துலங்குந்தாம். தாய்மொழியாம் தமிழ் தன்னை போற்றுவோம், வாய்மொழியில் மொழிந்தாலே மணக்குந்தாம். கேட்கின்ற இருகாதும் சுகம் காணும், கேட்கின்ற இருகாதும் சுகம் காணும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி பேசிட்ட மொழிதாம் தமிழாம் நான் இனிக்கும். தமிழ் தமிழ் என்று சொன்னாலே, தமிழ் தமிழ் என்று சொன்னாலே அமிழ்து அமிழ்து என சுவையாக கேட்கும். வாசிப்பின் மொழியாகும். தாய்மொழியை தாய் போல நேசிப்போம், தாய்மொழியில் பேசுவோம். கல்லூரி படிச்சு வந்த கண்ணம்மா, நீ கன்னி தமிழ் பேசுறியே கண்ணம்மா. எத்தனையோ உறவுந்தான் இருந்தாலும் என்றும் அன்பான தாய் போல இருந்திடுமா. எண்ணத்தை சொல்ல வர்ற கண்ணம்மா, உன்றன் எண்ணத்தை எடுத்து சொல்லு கண்ணம்மா. ஆங்கிலம் போல் பல மொழிதான் தெரிந்தாலும் நம்ம அன்னை மொழி போலத்தான் ஆகிடுமா. உள்ளபடி சொல்லிப்புட்ட கண்ணம்மா, இன்று உன் போல இருப்பவர்தான் இல்லையம்மா. ஆங்கிலத்தில் பேசினாத்தான் மதிப்பாக என்று ஆங்கிலத்தை கலந்துத்தான் பேசுறாங்க. அப்படித்தான் இருக்காக கண்ணம்மா. இல்லாததை இருப்பதாக சொன்னாலே என்றும் இருப்பதும் தான் இல்லாமல் போகும் ஐயா. பொருத்தமா புரிய வச்ச கண்ணம்மா, நம்ம பொருத்தத்தை புரிய சொல்லு கண்ணம்மா. உன் பேச்ச புரிஞ்சு கொண்டேன் கண்ணம்மா, உன் பேச்ச புரிந்து கொண்டேன் என் மாமா என்றும் தாய்மொழியை வாய்மொழியாய் இணைஞ்சிருப்போம். அப்படித்தான் சொல்ல வேணும் கண்ணம்மா என்றும் அதன்படியே இருந்திடுவோம் கண்ணம்மா. தானே தன்னானே தன்னானே தன தானே தன்னானே தன்னானே. நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். இனி பா படைக்க வந்திருக்கும் பாவலர்களை அழைக்கின்றேன். தமிழுக்கு அமுதென்று பேர். கவிஞர் நறுமுகை, பெரிய வதம்புச்சேரி, கோவை. கவிஞர் நறுமுகை, இவர் கவி தனி வகை. கவிஞர் நறுமுகையின் கவிதை தனி வகை. உள்ளதை உரைக்கும், உள்ளத்தை ஈர்க்கும். வாருங்கள் கவிஞரே, கவி தாருங்கள்.
ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க. கேக்குதுங்களா? கேக்குது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உலக தாய்மொழி தினத்திற்காக சிறப்பு செய்யக்கூடிய இந்த கவியரங்கத்தில் கலந்து கொள்வதற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒளியை விடவும் வேகமாய் நொடிக்கொரு தரம் மின்னல் வெடிக்கும் வரிகளை துடிக்க துடிக்க அள்ளித்தரும் கவிதை வானின் துருவ நட்சத்திரம் எங்கள் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவியரங்க தலைமையே, எக்காலமும் அழியா கற்கோலமாய் கவிதையில் சொற்கோலம் போடும் தக்கோலம் ஐயா அவர்களே, கவியரங்க தலைமையே, உமக்கு என் முதல் வணக்கம். நன்றி நன்றி. கவிதையின் தலைப்பு, எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு தமிழுக்கு அமுதென்று பேர். பிறந்த காலம் அறியாத பெருமை சுமக்கும் மொழியே, என்றும் இறந்த காலம் இல்லாத இனிக்கும் அழகு தமிழே. நீ பேறுகாலம் இல்லாமல் பிள்ளை பெற்ற அழகி, வயது 100 கோடி ஆனாலும் இளமை நிலைக்கும் கிழவி. அகில மொழிகளின் அகரமாக உந்தன் கருவறையானது, உலகம் வியந்து பார்க்கும் சிகரமாக கன்னியின் காலடியானது. நீ கல்லில் தோலை உரித்து உள்ளே கடவுள் காட்டிடும் விஞ்ஞானம், உயிருக்குள்ளே ஒளியை பாய்ச்சி தேவனை தேடிடும் விஞ்ஞானம். நீ கல்லில் தோலை உரித்து உள்ளே கடவுள் காட்டிடும் விஞ்ஞானம், உயிருக்குள்ளே ஒளியை பாய்ச்சி ஜீவனை தேடிடும் மெஞ்ஞானம். வேல் பிடித்த வேந்தரெல்லாம் உன் கால் பிடித்தே கோல் பிடித்தார், நூல் படித்த புலவரெல்லாம் உன் கவி படித்தே புவி ஜெயித்தார். பக்தி மணக்கும் கீர்த்தனைகள், பதிகம் பாடும் பாசுரங்கள், மூச்சை அளந்திடும் யோகங்கள், மோட்சம் தேடும் மந்திரங்கள், புத்தியின் துடைத்தளைக்கும் பகுத்தறிவு பாசறைகள், ஆன்மாவுக்கு தாய்ப்பால் ஊட்டிடும் நம்பிக்கை ஞான போதனைகள், அள்ள அள்ள குறையாத அழிவின் வெளிச்சம் திருக்குறள், அள்ள அள்ள குறையாத அறிவின் வெளிச்சம் திருக்குறள். நீ அள்ளி கொடுத்த பிள்ளை தமிழோ அமுதம் ஊறும் பால்கடல். நீ சங்கில் கடலை பங்கிக் கொடுத்தே சங்க பலகையாய் தந்திட்டாய், தினம் ஒழுக்க நெறியில் உலகம் உய்ய நீதி நூலாய் ஒளிவிட்டாய். நீ சங்கில் கடலை பங்கிக் கொடுத்தே சங்க பலகையாய் தந்திட்டாய், தினம் ஒழுக்க நெறியில் உலகம் உய்ய நீதி நூலாய் ஒளிவிட்டாய். அட்சய பாத்திர அமுத மொழியே, உன்னை அள்ளிப்பருக இந்த ஆயுள் போதாது, இனி எத்தனை பிறவி எடுத்து வந்தாலும் உன்மேல் எந்தன் காதல் தீராது. தமிழே, உன்னை வெல்ல இன்னொரு மொழியும் உலகில் இனியும் இல்லை, தினம் உன்னை சொல்லும் உள்ளத்திற்கு மரணம் என்பதே இல்லை. இந்த தாய்மொழி திருநாள் நிகழ்விலே கவியரங்கத்தில் என் கவிதைக்கு காது கொடுத்த அத்துணை கவி சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம், நன்றி. தமிழை நேசித்து சுவாசித்து தமிழின் அமுத சுவையை அழகாய் சொல்லில் பட்டியலிட்டு கவி வடித்தார். பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சிறப்பையா, நன்றி 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 நன்றி. அடுத்ததாக தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். கவி முரசு நா. கலைமதிராஜன், கோவை. இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். கவி முரசு நா. கலைமதிராஜன், கோவை. மோனையும் எதுகையும் முரண்படாமல் தகவாக தரவல்ல கலையோடு ஞானமே மதியான கவிமுரசு கலைமதிராஜன் ஐயா அவர்களே, வாருங்கள், கவி தாருங்கள். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது. வாசிக்கலாம்.
அதான் கேட்டோம். உலக தாய்மொழி திருநாளை ஒட்டி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் கவியரங்கத்தில் கலந்து கொள்வதை பெருமையாக கருதி இக்கவிதையை வாசிக்கின்றேன். தலைப்பு: தமிழே உயிர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி புல் தோன்றி வளர்ந்து வர பூமியெல்லாம் குளிரத் தொடங்க வில்லெடுத்து வேட்டையாட தொடங்கும் முன்னே தமிழகத்தில் பல் முளைக்கும் முன்னே பக்குவமாய் பேசி பழகியதும் தமிழே. அன்னை தமிழுமே அரியாசனமேறி ஆட்சி நடத்தும் காலை பின்னை வந்த மொழிகள் யாவும் பிரசவமாகி பிறந்திருக்க தன்னை உணர்ந்த தமிழனமே விவசாயத்தில் வியாபாரத்தில் முன்னே நின்று முதல்வனாகி முக்கடல் போல் சங்கரித்தான். முத்த மழை பொழிந்து மலர்களை பள்ளிக்கு அனுப்பும் முன்னே முத்திலை முன்னிறுத்தி முன்னேறச் செய்து முகவரி தந்தான். குளித்திடவே முங்கி குளித்து பழகி பயிர்ந்தோடு கொத்து கொத்தாக நூல்கள் எழுதி கொண்டாடி கழித்தான். தயிரை கடையாமலே வெண்ணெய் வெட்டி சிப்பிகளும் காக்கும் பக்கத்துடன் பழகி வந்த தமிழினத்தின் உயிரை எடுக்கும் நோக்கத்துடனும் உள்ள ஏக்கத்துடனும் ஐரை மீன் போன்ற அஞ்ஞான மொழிகளை ஆள வைத்தனரே. முறையற்ற கொள்கைகளுக்கு முட்டுக்கட்டை போடுவது போல் குறையற்ற தமிழெடுத்து 8 கட்டையில் பாடுவது உடைத்து போடும் உள்ள கரையற்ற மனதுடனே கல்லறையிலும் கமலித்தான். சிறை சென்று மீண்டும் திரும்பி வராமல் துயரத்தை அனுபவித்தார். மறை காண்ற மனிதவும் அனுமதி அறை கொடுத்து அனுப்பி உயர்நிய தமிழக வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. ஆற்றொழுக்காய் அழகாய் கருத்தாழமிக்க கவிதை தந்தார். வாழ்த்துக்கள், பாராட்டுகள் ஐயா. நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழுக்கு நிலவென்று பேர். கவிஞர் ராஜசுலோசனா, ஆவடி, திருவள்ளூர் மாவட்டம். இருக்கிறீங்களா? வணக்கம் வணக்கம். அடுத்து சொல்றேன். எளிமையின் ஏற்றமாய் வளமாய் கவி தர வருகின்றார் கவிஞர் ராஜசுலோசனா அவர்களே. பாருங்கள் அம்மா, கவி தாருங்கள் அம்மா. மற்றவங்க ஒலி வாங்கி கொஞ்சம் நிறுத்துறீங்கம்மா. இப்ப ராஜசுலோசனம்மா வாசிங்க வாசிங்க ஆரம்பிங்கம்மா, வாசிங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பெரும் மதிப்பிற்குரிய நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் பூங்காவில் சங்கமிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய அகம் கழித்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவியரங்கில் தலைமை தமிழ் பணிச்செம்மல் திரு தக்கோலம் என் ஜனநாதன் ஐயா அவர்கள் பன்முக ஆற்றல் உடையவர், பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், விமர்சகர், நல்ல ஆசிரியர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், கவி உலகின் இமயமலை. இவர் தலைமையின் கீழ் கவிதை வாசிக்க வந்ததை எண்ணி அப்பா வசிக்கிறேன். உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. இன்று என் தாய்மொழியின் தனி சிறப்பு பற்றி கவியரங்கில் கவிபாட வந்துள்ளேன். தென்கோடியில் முதல் மாந்தனின் மூச்சு காற்றினில் முகிழ்ந்த தேனினும் அமிழ்தினும் இனிய மரபு நிறை செம்மொழியை அகமாய் புறமாய் உயிராய் மெய்யாய் உயிர் மெய்யாய் எழுத்தாய் சொல்லாய் பொருளாய் யாப்பாய் அணியும் ஆனாய் உணர்வாய் உயிராய் உதிரமாய் வீரமாய் விவேகமாய் ஒற்றுமையாய் காதலாய் செம்மையாய் செழுமையான மொழியும் ஆனாய். பண்ணாய் ராகமாய் தாளமாய் இசையாய் ஒளியாய் ஓசையும் ஆனாய். கண்ணல் தமிழாய் கற்கண்ட தமிழாய் மாங்கனி தமிழாய் மாதுளம் தமிழாய் மதுரமானாய். முதல் மொழியானாய், இரு திணையானாய்,
முச்சங்கமானாய் நான் நில போற்றிடும் ஐம்பெரும் காப்பியங்களில் 6 சுவையானாய் 7 இசையானாய் 8 தொகையானாய் 9 பாயிரங்களானாய் 10 பாட்டானாய் 11 கீழ்கணக்கு மேற்கணக்கானாய் இன்னா 40 ஐந்தினை 50 7 70 அகநானூறு புறநானூறு ஐங்குறு 100 அறம் சொல்ல செப்பலோசையும் அகம் புறப்பாட அகவலோசையும் களிப்பை காட்ட துள்ளல் ஓசையும் வாஞ்சையை நெஞ்சம் கொள்ள தூங்கலோசையும் ஆனாய் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரலானாய் 4 அடிகளில் 4 அடியும் ஆனாய் கம்பனிடம் கவி பாடினாய் முண்டாசு கவி பாரதியிடம் பாட்டானாய் பாரதிதாசனிடம் புரட்சியானாய் தேவநேய பாவாணரின் 14 செவ்வியல் தன்மையானாய் ஆங்கிலேயரான ஜியுக்கோ கல்லறையில் தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று உறங்கச் சொல்ல சொன்னாய் தமிழ் என்ற சொல்லிலே வல்லினமும் மெல்லினமும் இடையினமும் ஆனாய் நெஞ்சில் வல்லினமானாய் கழுத்தில் மெல்லினமானாய் நாசியில் இடையினமானாய் 247 எழுத்துக்களை கொண்டு தனி தமிழ் மொழியானாய் என் சிந்தைக்குள் என் தாய் மொழியுமானாய் உன்னை நினைக்கையிலே என் பிறவி பேரு நற்பேராயிற்று வாழ்க தமிழ் வளர்க தமிழ் பல்லாண்டு பல கோடி ஆண்டு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் ராஜலோச்சனா, ஆவடி, திருவள்ளூர் மாவட்டம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பு அருமை. தமிழின் தன்மையை அமிழ்தாய் பட்டியலிட்டு சிறப்பாய் நிறைவாய் அருமையாய் இனிமையாய் கவிதாம் தந்தீரம்மா. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பு, நன்றி அம்மா. அடுத்ததாக நன்றி. அடுத்ததாக தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவிக்கும் நீர். கவிஞர் கன்னி தமிழ்தாசன். அவர் இணைப்பில் இருக்க மாட்டார். இணைப்பில் இருக்கீங்களா ஐயா? இல்ல. அடுத்ததாக தமிழுக்கு மனமென்று பேர். கவிச்சுடர் திண்டுக்கல் பி. மீராபாய். இணையத்தில் வந்துட்டீங்களாம்மா? இருக்காருங்களா? இருக்காரு. அப்படிங்களா? என்ன சொல்லு ஐயா. சரி, வெளியே எங்கேயாவது கேட்டுக்கிட்டு இருப்பாரு, அவரால் எடுக்க முடியாம கூட இருக்கு. எடுக்க முடியாது. அவரு மீராபாய் அம்மாவும் வந்திருக்க மாட்டாங்க. இல்ல. அடுத்தது சரி. தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். கவிஞர் மருத்துவர் ச. எழிலரசன், பண்ருட்டி. கருத்தாய் கவி மாத்திரைகளை, மருத்துவர் இல்லையா, கருத்தாய் கவி மாத்திரைகளை பொருத்தமாய் தமிழ் சுவையில் தோய்த்து தர வருகின்றார் கவிஞர் மருத்துவர் ச. எழிலரசன். வாருங்கள் கவி தாருங்கள். அடுத்தது கன்னி தமிழ்தாசன் இணைகிறார் மருத்துவருக்கு அப்புறம். சரிங்க. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஓம் நம சிவாய. தாய் தந்த தமிழுக்கு தலைவணக்கம். கவியரங்க சபையோருக்கு எழில் வணக்கம். தலைமை ஐயா ஜலநாதன் ஐயாவுக்கு தனி வணக்கம். தலைவனாம் வள்ளுவனின் தாழ் வணங்கி செயலராம் பாவேந்தன் கரம் பற்றி மொழிகிறேன் உலக தாய்மொழியினால் கவிதை தானே. தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு. தாய்மொழி தமிழ்மொழி தினம் இன்று மொழிகளில் செம்மொழி கீடெங்கு. கல்லை தனை கை கொண்டு உலகோர் வேட்டை காலத்தே எழுத்தாணி துணை கொண்டே குரலை சொன்னான் ஞாலத்தே. செய்கை செய்தே செய்தியினை
உலகம் கடத்திய காலத்தே செய்யுள் கொண்டே கவிபாடி நூலை படைத்தான் சரித்திரத்தை. பொதிகை மலையின் பிறப்பிடமே, ரகரம் முந்தன் சிறப்பிடமே, கும்ப முனியின் அகத்தியமே, காலம் வென்ற அதிசயமே. வல்லோசை மெல்லோசை இடையோசை, ஏந்ததொரு தேமதுர தமிழோசை, அது முச்சங்கம் கண்ட உயிரோசை. அகத்தியம் பெரும்பாரி பாடலூடே, முதுநாரை முதுகுறகு கலந்தொழித்ததோர் முதற்கங்கு. தொல்காப்பியம் மா மற்றும் பூத புராணம் தேர்ந்தே ஒலித்தது இடைச்சங்கு. நெடுந்தொகை குறுந்தொகை நற்றினையுடன் புறநானூறு ஐங்குறுநூறு பதிற்று 10. கலித்தொகை கலந்து பரிபாடல் கூத்து வரியென ஓங்கி ஒலித்தது கடைச்சங்கு. கீழை மொழிகட்டு மூலாதாரம், கீழை மொழிகட்டு மூலாதாரம் தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம். மேலை மொழிகட்டு ஆக்ஞா சக்கரம் மூத்தோர் மொழிந்த தொல்காப்பியம். ஈன்ற தாயை இகழ்ந்தோரை, ஈன்ற தாயை இகழ்ந்தோரை, தாயின்ற தமிழை துறந்தோரை கண்டால் முகந்தனில் உமிழ்ந்திடு, தமிழே தாய்ப்பால் உணர்ந்திடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை பார், தமிழெண்ணை வளம் வரும் கவியரங்க தேர், அது தமிழெங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். நன்றி ஐயா. மற்றும் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா பண்டூர். வள்ளுவர் தன்னை முன்னிறுத்தி, வள்ளுவர் தன்னை முன்னிறுத்தி வாகாய் கவிதை இருந்ததையா. தெல்லு தமிழில் சிறப்பாக தெவிட்டா வண்ணம் கவி தந்தார். அருமை, சிறப்பு, பாராட்டுகள், வாழ்த்துகள். அடுத்ததாக தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவிக்கும் நீர். கவிஞர் கன்னித் தமிழ்தாசன், சென்னை. கவிஞர் கன்னித் தமிழ்தாசன் கவிவாசன். எண்ணும் எண்ணமெல்லாம் பண்ணே படைக்கும் கவிஞரே வாரும் கவி தாரும். கன்னிதாசன் ஐயா. ராஜாமணி அம்மா இருக்காங்களா? அவரு சரி. அடுத்ததாக தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர். கவிஞர் பார்வதி பாலசுப்ரமணியம், அவினாசி. இருக்கிறீங்களா? இருக்கிறேங்க ஐயா. சரி, ஒரு நிமிஷம். கருத்தான கவிதன்னை பொருத்தமாய் தர வருகின்றார் கவிஞர் பார்வதி பாலசுப்ரமணியம் அவர்கள். வாருங்கள் அம்மா, கவி தாருங்கள் அம்மா. வணக்கம். வணக்கம், வாங்கம்மா. கவிதை வாசிங்கம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், தலைமை ஏற்றிருக்கும் பன்முக திறமையாளர் என் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னோடு கவிபாடவிருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சகோதர உறவுகளுக்கும் என் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் தாய்மொழி தின வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது கவிதையை படிக்கிறேன். எனக்கான தலைப்பு தமிழ் எங்கள் செம்பயிருக்கு வேர். கரும்பலகையில் ஞான ஒளி காட்டியவள், கருப்பொருளாய் கவிதைகளில் உறைபவள், எண்ணிலடங்கா நூல்களில் உயிர்ப்போடு இருப்பவள், எட்டுத்துக்கும் நிறைந்து கிடைப்பவள், மண்ணில் உள்ள மொழிகளிலே மயக்கும் இலக்கண நடை உடையவள், கண்ணில் ஒற்றிக் கொள்கின்றேன் கருத்தாளமிக்க வரியான திருக்குறளை தினம் படித்தே. எழுத்தறியா மக்களுக்குள் பாட்டாய் வளர்ந்த தமிழ், தமிழே அமுத என தாளாட்டிய தமிழ், நிலவோடு பாட்டும் நிதமும் பிசைந்தூட்டி வளர்த்த தமிழ். நானும் வார்த்தெடுக்கிறேன் வரி வரியாய் கவிதைகளை, அம்மாவின் அன்போடு என்றும் நம்மை தொடரும் பந்தமாக, தமிழும் தொடர்கிறது பேசும் மொழியாக. எத்தனை மொழி கற்ற போதும் தாய்மொழியாம் தமிழுக்கு ஈடில்லை. உலக உருண்டை போல் வட்டத்தில் தொடங்கும் அகரத்தை பிடித்து கொண்டு நகரும் தமிழின் தாழ் பிடித்தேன், இந்த தகரம் கூட தங்கமானது. அங்கமெல்லாம் காப்பியங்களை அணிகலனாய் அணிந்திருப்பவள் எங்கள் தமிழன்னை,
தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறாள் என்னை. தமிழே எனது அடையாளம், தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், அந்த செந்தமிழ் செம்மொழி என் உயிருக்கு நேர். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. பார்வதி பாலசுப்ரமணியம், அவினாசியிலிருந்து. ஐயா, நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல, மியூட்ல இருக்கிறீங்க. அம்மாவின் அன்போடு தொடர்கிறது தமிழ். தமிழ் அன்னைக்கு அணிகலன்களை பூட்டி அமுதாக கவி படைத்தார். அருமை, சிறப்பு, பாராட்டுக்கள் அம்மா. மிக்க நன்றி ஐயா. நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக, தமிழ் எங்கள் இளமைக்கு பால். பாவலர் கு சத்தியமூர்த்தி இருக்கிறீங்களா ஐயா? சத்தியமூர்த்தி ஐயா, அடுத்ததாக, தமிழ் புகழ்மிக்க புலவர்க்கு வேல். இலக்கிய செம்மல் ஆ ஜெயகாந்த், கோவை. காவியம் பாடும் இவர் ஓவியம். காவியம் பாடும் இவர் ஓவியம். ஓவிய கலைஞரானாலும் கவிதை படைப்பதிலும் வல்லவர். வாருங்கள், கவி தாருங்கள். அனைத்து கவி உறவுகளுக்கும் இவ்வேளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல், தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் என்ற தலைப்பின் கீழ் ஒரு கவிதை. வேர்மொழியாம் இது நல் கூர் வேல்மொழியாம், தனிமொழியாம் புதுமை தரும் தமிழே இனிமொழியாம். அந்நியனை ஆட்டி படைத்த ஆயுதமே, அந்நியனை ஆட்டி படைத்த ஆயுதமே செம்மொழியாம். அருவியான அழகு தரும் எம்மொழியாம். துப்பாக்கி ஏந்தவில்லை, துன்பம் கண்டு அஞ்சவில்லை. துப்பாக்கி ஏந்தவில்லை, துன்பம் கண்டு அஞ்சவில்லை. துணையாக தமிழ் இருக்க துவண்டு தமிழ் புலவர்கள் போனதே இல்லை. கூராயுதம் ஏந்தாமல், பேராயுதம் தாங்காமல், மொழியாலே யுத்தம் செய்தவர்கள் நித்தம் எம் புலவர்கள். தாசன் அன்று சொன்னது போல் தாவி அம்பு சென்றது போல், தாசன் அன்று சொன்னது போல் தாவி அம்பு சென்றது போல், புகழ்மிக்க புலவருக்கு தமிழே நீ வேல். புலியாக வலிமை கொண்டது நின் தோல். நிதர்சனமாய் யோசித்தாள், நித்தம் தமிழை யாசித்தாள். தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழே உலகை ஆளும் ஒரே சொல், தமிழே இனி உலகை ஆளும் ஒரே சொல். வாய்ப்புக்கு நன்றி. ஆறுமுகம் ஜெயகாந்த், கோயம்புத்தூர். நன்றி. தமிழ் மொழியை பன்மொழியாய் வகை பிரித்து பாவினில் பாங்காய் பா படைத்தார். இறுதியில் தமிழே உலகை ஆளும் ஒரே மொழி. உன்னதமான சொல், அருமை, சிறப்பு, பாராட்டுக்கள், வாழ்த்துகள். அடுத்ததாக, தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். கவிஞர் ஜான்சி ராணி, பெருங்களத்தூர். இணைப்பில் இருக்கிறீங்கம்மா? சரி சரி. ஆத்தெழும் வார்த்தைகளால், ஆத்தெழும் வார்த்தைகளால் கூர் மதி திறமாய் கவி தருவார். கவிஞர் ஜான்சி ராணி அவர்களே, வாருங்கள் அம்மா, கவி தாருங்கள் அம்மா. இந்த நல்ல வார்த்தைக்காக அப்பா அவர்களுக்கு நன்றி. நன்றி நன்றி. தாயுமானவர், என் தந்தையுமானவர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இக்குழுவில் இணைத்துவிட்டு தற்பொழுது தலைமை ஏற்று இந்த கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் பணி செம்மல் தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அப்பா அவர்களை, நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களை சற்று முன் தொடர்பு கொண்டேன். அப்பொழுது குவியத்தில் என்னால் இணைய இயலவில்லை. இந்த குவியத்தில் தற்பொழுது கவிதை வாசிக்க இணைந்திருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்பா அவர்கள் சார்பாக அவர் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கிறேன். இத்தனை அநேக நாட்களாக அநேக கவிஞர்களுடைய பெயர்களை மாத்திரம் நான் இந்த குழுவில் பார்த்து கொண்டிருந்தேன். தற்பொழுது அவர்களை நேரிலே இந்த இணையத்தில் காணும்படி செய்தீர்கள். அதற்காக தங்களுக்கு நன்றி. அனைத்து கவிதை உறவுகளுக்கும் என் வணக்கங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தமிழ் என் உயர்வுக்கு வான் என்ற தலைப்பு. இதோ நான் எழுதிய அந்த கவிதை உங்கள் முன். எல்லாம் எல்லாம் நீயே தமிழே என்றன் தாயே, எனக்கெல்லாம் எல்லாம் நீயே தமிழே எங்கள் தாயே, கன்னி தமிழும் நீயே என் அன்னை தமிழும் நீயே, இனிமை நிறந்தவள் நீயே மன வலிமை தருபவள் நீயே, சங்கம் வைத்து வளர்ந்தாய் பெரும் சரித்திரம் படைத்தவள் நீயே, செம்மொழியான தமிழே என் சிந்தை நிறைந்த தமிழே, முண்டாசு கவிஞனின் மூச்சு இந்த அண்டமெல்லாம் உன் பேச்சு, ஜியு போப் உன் மாணவர் அவர் உன்னை படித்து ஆனவர், கத்துக்குட்டி ஆனவள் ஜான்சி கவிதை குழந்தை ஆனவள், எளிமை தனிமை நின் இனிமை அது என்றும் மாறாதுதுன் இளமை, செம்மொழியான தமிழே என் சிந்தை நிறைந்த தமிழே, அள்ள அள்ள குறையாது எம் அருந்தமிழ் கொண்ட தன் வலிமை, சொல்ல சொல்ல குறையாது அவள் தோன்றிய இத்தமிழ் மண் செழுமை, ஒற்றை கவிதையில் சொல்லிவிட உன் ஓங்கு புகழும் முடியாது, நற்றமிழ் அறிந்து சுவைத்துவிட இந்த நானில வாழ்வு போதாது, தேன்தமிழ் உந்தன் பெருமைதனை ஓர் ஏடு எடுத்து எழுதிடவா, செந்தமிழ் உந்தன் அருமைதனை நான் பாடும் பறவை ஆகிடவா, நான் பாடும் பறவை ஆகிவிட்டேன், செம்மொழியான தமிழே என் சிந்தை நிறைந்த தமிழே. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. தமிழே எனக்கு எல்லாம் நீயே, விழிமிய கவிதை சொல்லால் அழகாய் கவிதை தந்தார். இவர் கவிதை வாசிக்கும் போது ஒன்று சொன்னார், அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம்தான் தமிழம்மா, அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம்தான் தமிழம்மா, அழகாய் கவிதை சொன்னீர், அருமை சிறப்பு பாராட்டுக்கள் அம்மா. அடுத்ததாக நன்றி. அடுத்ததாக தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், கவிஞர் மகாலட்சுமி குறிஞ்சிவேந்தன் கோவை. இணையத்தில் இருக்கிறீங்களாம்மா? இந்த அமர்வுல கவிதை வாசிக்க இணையத்தில் இணைந்திருந்தால் தெரிவிங்கள், உங்களை அழைக்கின்றேன். ஐயா மகாலட்சுமி அம்மா இல்ல இணைப்புல இல்ல இல்லைங்களா? அவங்க அதுக்கே கேட்டிருந்தாங்க. அது அது அவங்க மூணாவது கவி அரங்கத்துலமா அடுத்த நிகழ்ச்சி. வேற யாரும் இந்த இரண்டாவது அமர்வு கவி அரங்கத்தில் கலந்து சொல்லுங்க. உங்களுடைய கவிஞர்கள் பெயரை வரிசையா படிங்க. இந்த இரண்டாவது அமர்வுல கவியரங்கத்துல யாராவது இடம் பெற்றிருக்கிறாங்க, அவங்க வந்திருந்தாங்கன்னா வரட்டும், இல்லைன்னா அடுத்த நிகழ்வுல இருக்கிறவங்க பாத்துக்கலாம். ஏன்னா இப்ப மறுபடியும் வந்து இணைஞ்சிருப்பாங்க. அதனால நீங்க அந்த கவிஞர்களுடைய பெயர், உங்க அமர்வுக்கு உண்டான கவிஞர்களுடைய பெயரை வரிசையா படிச்சிருங்க. வரிசையா சொல்றீங்களா? ஏற்கனவே வாசிச்சுட்டீங்களோ? ஏன் சொல்லணும்? சரி, இல்லாதவங்களும் படிங்க. அப்ப டிக் பண்ணி இருப்பீங்க இல்லையா? கவிஞர் கன்னி தமிழ்சாசன், திண்டுக்கல் மீராபாய், பி மீராபாய் அம்மா. அடுத்தது பாவலர் கு சத்தியமூர்த்தி, சந்தனம் சிவன் பிள்ளை வரல அவரு. அடுத்தது இவங்க மகாலட்சுமி குறிஞ்சிவேந்தன் கோவை. இல்லைங்க இல்லையா? எவ்வளவுதான். அடுத்தது நிறைவு செய்யலாமா? அப்ப 5 பேர் தான், மத்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. சொல்லிடலாங்கய்யா. சரி சரி. பிரியதர்ஷினி
அவங்க பெயர் கொடுக்கல, ஆனா இப்ப இணைஞ்சிருக்காங்க கவிதை வாசிக்கிறதுக்கு. சரி வாசிக்கத்தானே வாசிக்கட்டுமா? அவங்க பேர் என்ன சொன்னீங்க? வாசிச்ச உடனே நீங்க கிளம்பிடலாம்பா சிவா. நிறைவு கவிதை வாசிட்டு இது பண்ணிடுறோமா? சரி 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 சொல்லுங்க. அவங்க பேர் என்ன சொல்லுங்க? பிரியதர்ஷினிங்க ஐயா. பிரியதர்ஷி எந்த ஊரு? அந்தியூர். சரி சரி. அடுத்ததாக பிரியதர்ஷினி அவர்கள் அந்தியூரிலிருந்து கவிதை படிக்க வருகிறார்கள். வாருங்களம்மா, கவிதாருங்களம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க. ஈன்றெடுத்த அன்னை தந்தையரையும் ஊட்டி வளர்த்த தமிழ் அன்னையையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சான்றோர் பெருமக்கள் யாவரையும் வணங்கி மகிழ்கிறேன். உலக தாய்மொழி திருநாளை ஒட்டி என் தமிழ் அன்னைக்கு இக்கவிதை சமர்ப்பணம். தமிழ் அன்னை, தாயே தமிழே, நின்னை என் சொல்லி வணங்குவேன். செந்தமிழ், செழுந்தமிழ், பண்தமிழ், வன்தமிழ், நன்தமிழ், நறுத்தமிழ், பசுந்தமிழ், பைந்தமிழ் என பலவாறு புகழப் பெற்று நாவலந்தீவினில் பாவலர் நாவினில் பன்னெடுங்காலமாய் பயின்று ஆறறிவுற்ற மானுடம் செழிக்க ஐந்தினை கொண்டு நான் நிலங்களென பிரிந்து இயல் இசை நாடகம் என முத்தமிழாய்ச் சிறந்து அகம் புறம் என இரு பொருள்பட அறம் ஒன்றையே உயிரென போற்றி பல்லுயிர் ஓம்பி பாரினில் மூத்த குடியாய் மட்டுமல்லாது முதிர்ந்த கனியாய் என்னாலும் தித்திக்கும் நின்னை நினைக்கையிலே விழிநீர் பெருக நான் தழுதழுக்க உள்ளம் பூரிக்க உடலெல்லாம் சிலுக்க உணர்ச்சி வயமாகிறேனே. நின்னை என் சொல்லி வணங்குவேன் தாயே. நன்றி ஐயா. நன்றிம்மா. தமிழின் சிறப்பை அமிர்தாய் கூறிவிட்டு உன்னை என் சொல்லி வாழ்த்துவனே என்று வியப்ப பொருளில் சொல்வது சிறப்பான வரிகள் அம்மா. வாழ்த்துக்கள், சிறப்பு, அருமை, பாராட்டுக்கள். நன்றி ஐயா. நன்றி. இவ் அமர்வின் நிறைவாக என்னுடைய இதுல அமர்வு இல்லம்மா. சரிங்கம்மா வாசிங்க. அடுத்த சரி சரி. இவ் அமர்வின் நிறைவாக நிறைவு கவிதை வழங்குகிறேன். முத்தமிழே தித்திக்கும் முக்கணியே செந்தேனே புத்திக்குள் பொங்கும் இன்ப பூமழையே நித்தம் ஒளிர் பொன்மணி பாவையே பைந்தமிழே கண்ணலே உன்னினும் உண்டோ உலகு. தாய் மொழியாம் நம் தமிழ் மொழியை தகவாக மனம் ஒன்றி நன்கு ஆய்ந்தெடுத்து சிறப்பாக அகத்தில் பதியும்படி தந்தீர். செறிவாய் போற்றி வாழி என்றே சிந்தை மகிழ வாழ்த்துகிறோம். நிறைவாய் இவ் அமர்வு கவி அரங்கை நலமாய் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். தக்கோலம். என் ஜலநாதன், உத்திரமேரூர்.